அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது கே.எஸ். பிரியா. அறிவு கதைகள் 100. கதை 22. பனைமரமும் ஓணாங்கொடியும். ஐப்பசி கார்த்திகை அடைமழை பெய்து ஓய்ந்தது. அடுத்து மார்கழியில் ஓணான்கொடி ஒன்று முளைத்த வேகத்தில் பக்கத்திலுள்ள பனைமரத்தின் மேல் பற்றி படர்ந்து வளைந்து வளைந்து மேலே சென்று ஓங்கிப் படர்ந்தது. தை மாதத்தில் பனைமரத்து மட்டைகளையும் ஒரு சுற்று சுற்றி மேலும் வளைந்து வளர்ந்து தொங்கியது. அப்போது அது பனைமரத்தை பார்த்து, "ஏ பனைமரமே, 25 வருடமாக நீ என்ன வளர்ந்திருக்கிறாய்? என்னை பார், 25 நாளிலேயே உனக்கு மேல் வளர்ந்து விட்டேன்" என்று எக்காலமிட்டது. ஓணாங்கொடியின் செருக்கை கண்ட பனைமரம் எதுவும் சொல்லாமல் மனதிற்குள் சிரித்துக்கொண்டு சும்மா இருந்துவிட்டது. அடுத்து வந்த பங்குனி சித்திரை மாதங்களில் ஓணாங்கொடி வாடிப்போய் தலை சாய்ந்து கீழே விழத் தொடங்கியது. கடைசியில் பனைமரத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போயிற்று. இதை பற்றி சிறிதும் கவலை இல்லாமல் நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தது பனைமரம். ஆற்றலும் அறிவும் உடையவர் எப்போதும் ஒரே தன்மையாக இருப்பர். மற்றவர் எப்படி விரைந்து வளர்கிறார்களோ அப்படியே தளர்வர் என்று எண்ணி பனைமரம் அப்போது மனதுக்குள் சிரித்ததோ. இதிலிருந்து அற்பர் வாழ்வு அவ்வளவுதான் என்று மட்டும் நமக்கு புரிகிறது. இதே மாதிரியான கதைகளின் தொடர்ச்சியை கேட்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். வணக்கம்.